முனைவர் மா. பிரேமானந்தம், உதவி பேராசிரியர், வணிகவியல் கணினி பயன்பாட்டுத்துறை, விவேகானந்தா கல்லூரி, திருவேங்கடம் மேற்கு, மதுரை மாவட்டம், தமிழ்நாடு. நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங், பிளாக் 4, யூனிட் 12 and 13. வாடகை கணக்குகள், ஹையர் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ஸ் 2. முதலாவதாக கட்டமைப்பு, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிக்கோள்கள், அறிமுகம், இயல்பு நிலை மற்றும் திரும்ப பெறுதல், வாடகை விற்பனையாளரின் உரிமைகள், உரிமையாளர் மீதான கட்டுப்பாடுகள், இயல்பு நிலை மற்றும் மீளப்பெறுதலுக்கான கணக்கியல், முழுமையான மறுபரிசீலனை, பகுதி மீளப்பெறுதல், தவணை செலுத்தும் முறை, தவணை செலுத்தும் முறைக்கான கணக்கியல், வாங்குபவரின் புத்தகங்கள், விற்பனையாளரின் புத்தகங்கள், சிறிய மதிப்புள்ள பொருட்களுக்கான அடிப்படை பதிவு, வாடகைக்கு வாங்கும்போது எவ்வாறு விற்கப்படுகின்றது, தொடர்புடைய அதனுடைய விதிமுறைகள், லாபத்தை எவ்வாறு உறுதி செய்தல், பங்கு மற்றும் கடனாளிகளுடைய அமைப்பு. இதை பற்றி தான் நாம் இந்த ஸ்ட்ரக்சரில் கட்டமைப்பில் நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக அதனுடைய நோக்கங்கள். அந்த ஹையர் பர்ச்சேஸ் அதனுடைய நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாடகை கொள்முதல் ஒப்பந்தம் தொடர்பாக அதனுடைய இயல்பு நிலை மற்றும் திரும்ப பெறுதல் ஆகியவற்றை நாம் இங்கே பார்க்கவிருக்கின்றோம். அதேபோல் பொருட்களை முழுமையாகவும் பகுதியளவும் திரும்ப பெறுவதற்கான ஒரு கணக்கில் உள்ளீடுகளை நாம் பார்க்க வேண்டும். வாடகை விற்பனையாளர் மற்றும் வாடகை வாங்குபவர் ஆகிய இருவரின் புத்தகங்கள் பார்க்க வேண்டும். தவணை செலுத்தும் முறையை இங்கு பார்க்க இருக்கின்றோம். அதுபோல் வாடகை வாங்குதலில் இருந்து அதனுடைய அமைப்பு, அதை எவ்வாறு வேறுபடுத்துதல், அந்த சொத்தை தவணையின் கீழ் வாங்கினால் கணக்கீடுகள் எவ்வாறு உள்ளிடப்படுகிறது என்பதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். பொருட்களை வாடகைக்கு வாங்கும் பரிவர்த்தனைகளுக்கான ஒரு பராமரிக்கப்படும் அடிப்படை பதிவேட்டை இங்கு பார்க்கவிருக்கின்றோம். சிறிய மதிப்பு, விலை, வாடகைக்கு விற்கப்படும் பொருட்கள், அதேபோல் வாடகைக்கு வாங்குதல் போன்ற விதிமுறைகளை நாம் இங்கே பார்க்கவிருக்கின்றோம். வாடகைக்கு வாங்கும் கடனாளிகள் முதலியவை இங்கு உறுதிப்படுத்துவதற்கு ஒரு பொருத்தமானதாக கருதப்படுகின்றது. வாடகைக்கு வாங்கும் தொழிலில் ஒரு லாபம், அதேபோல் வாடகை கொள்முதல் வர்த்தக தணிக்கையினுடைய கணக்கை தயாரித்து கொள்முதல் வணிகம் மற்றும் வாடகை லாபம் நஷ்டத்தை எவ்வாறு கண்டறியப்படுகிறது என்பதை இந்த நோக்கங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளவிருக்கின்றோம். ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே அந்த யூனிட் 11 நீங்கள் எல்லாருமே இயல்பு, சட்டநிலை மற்றும் கணக்கில் சிகிச்சை பற்றி நாம் எல்லாருமே கண்டிப்பாக அறிந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வாடகை கொள்முதல் ஒரு ஒப்பந்தம், அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவரை பார்த்தீங்கன்னா அவனுடைய கணக்கிலுடைய சிகிச்சை செல்லும் அதனுடைய வாங்குபவர் அனைத்து தவணைகளையும் அவருடைய ஒரு செலுத்திய ஒரு எளிய சூழ்நிலை பற்றி நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அதனுடைய விளைவாக உரிமை அவருக்கு மாற்றப்பட்டது. ஆனால் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாங்குபவனுடைய அனைத்து தவணைகளையும் செலுத்த முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவனுடைய விற்பனையாளருக்கு அவனுடைய பொருட்களை திரும்ப பெறுவதற்கும் ஒரு செலுத்தப்பட்ட தவணைகளை நடத்துவதற்கும் அவங்களுக்கு உரிமை உள்ளது. அதேபோல் சொத்தை பயன்படுத்துவதற்கான வாடகை கட்டணமாக நடைமுறையில் சிலவற்றை நாம் இங்கே அடையாளம் காணவிருக்கின்றோம். ஒரு கணிசமான ஒரு விற்பனை மதிப்புள்ள ஒரு பொருட்களுக்கான ஒரு கொள்முதல் பரிவர்த்தனைகளை வாடகைக்கு எடுப்பது அந்த நடைமுறையில் எவ்வாறு இருக்கின்றது? குளிர்சாதன பெட்டி, டிவி, ஸ்கூட்டர் போன்ற சிறிய மதிப்புள்ள பொருட்களும் உள்ளன. அது வாடகை கொள்முதல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவ்வாறு விற்கப்படுகின்றது? சில்லறை விற்பனையாளர்கள் பெரும்பாலும் தனித்தனி பதிவுகளை வைத்திருக்கிறார்கள். இந்த பரிவர்த்தனைகள் இந்த டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது வாடகை கொள்முதல் அதனுடைய வணிகத்தை, லாபத்தை தனித்தனியாக நம்ம கணக்கிட வேண்டும். இந்த கணக்கியல் மற்றும் லாபத்தை கண்டறிவதற்கான ஒரு வித்தியாசமான முறையை இது உள்ளடக்கியது. அந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா வாடகை கொள்முதல் பரிவர்த்தனைகளுடைய கணக்கியல் சிகிச்சையும் நாம் இங்கு விவாதிக்க இருக்கின்றோம். ஒரு சிறிய மதிப்புள்ள மற்றும் லாபம் அல்லது நஷ்டத்தையும் கண்டறியும் முறைகளை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும்.
இரண்டாவதாக இயல்பு நிலை மற்றும் மறுபரிசீலனை சொல்லக்கூடியது. அந்த இயல்பு நிலை என்பது செயல்பட தவறுவது, அது தோன்றுவது அல்லது பணம் செலுத்துவது, அதாவது கடமை சந்திக்க தவறுவது. ஒரு வாடகை கொள்முதல் என்பது ஒப்பந்தம், அதாவது அக்ரிமெண்ட்ஸ். வாடகைதாரர் ஒரு கடைசி தவணை வரை செலுத்த வேண்டிய ஒரு கடமை உள்ளது. ஒரு பொருளை வாங்குறோம்னா அதுக்குரிய நமக்கு அவனுடைய தவணை தொகையை நம்ம இறுதி வரை நாம் செலுத்த வேண்டும். அது அவனுடைய கடமை. அதனால் அவனுடைய பொருட்களினுடைய உரிமை அவருக்கு சுகுமமாக நமக்கு செல்கின்றது. அதை நாம் சந்திக்க தவறினால் இந்த கடமை அது அவரது பங்கில் ஒரு இயல்பு நிலையாக ஒரு கருதப்படும். ஒரு பொருட்களை வைத்திருப்பது என்பது பொருட்களை உடல் ரீதியாக வைத்திருப்பதோ அல்லது வாடகை கொள்முதல் ஒப்பந்தம் விற்பனையாளர் வெறுமனே பொருட்களை உடைமையாக மாற்றுகிறது. அதாவது அதனுடைய உரிமையை மாற்றுவதில்லை. மேலும் வாடகைக்கு கொடுப்பவர் கடைசியாக அதனுடைய தவணையை செலுத்த தவறினால் கூட அந்த விற்பனையாளருக்கு பொருட்களினுடைய மீட்டெடுக்க ஒரு சட்டபூர்வ உரிமை அவருக்கு உள்ளது. அப்ப அந்த உடைமையை மீட்கும் இந்த செயலுக்கு பேர் தான் மீட்பு என்று நாம் அழைக்கின்றோம். இந்த இயல்பு நிலையில் பார்த்தீங்கன்னா வாடகை விற்பனையாளர் மற்றும் வாடகை வாங்குபவர், அதாவது வாடிக்கையாளர் சொல்லக்கூடியது, அதோட சட்டபூர்வ நிலையில பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு சிக்கலாக நமக்கு அமைகின்றது. 1972ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய வாடகை கொள்முதல் சட்டம் இந்த சிக்கல்ல இருந்து நமக்கு ஒரு முதலில் ஒரு குறுக்கீடாக இருந்தது. அதுல இருந்து நமக்கு ஒரு இந்த சட்டம் செயல்பாட்டுக்கு வராதனால சட்டபூர்வ நிலை என்பது ஒரு மிகவும் தெளிவாக இல்லை. அதனால இப்படி சட்டத்தின்படி அவனுடைய தொடர்புடைய விதிகள் நாம் இங்கு பார்க்கவிருக்கின்றோம். முதலாவதாக வாடகை விற்பனையாளரின் உரிமைகள், ரைட்ஸ் ஆஃப் தி ஹையர் வெண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்முதல் கணக்குகள் பார்த்தீங்கன்னா இந்த வாடகை கொள்முதல் மூலம் ஒப்பந்தத்தை நிறுத்த, அதாவது வாடகை விற்பனையாளர்களுடைய உரிமைகள் அதை தவணை செலுத்துவதிலிருந்து வாடகைக்கு எடுப்பவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இயல்பு நிலையை நமக்கு வழங்கியுள்ளார். அந்த ஒப்பந்தத்தில் வாடகை விற்பனையாளர் ஒரு உரிமையாளர், நிறுத்த அவருக்கு ஒரு உரிமை உண்டு. அதே போல் எழுத்துப்பூர்வமாகவும் அதை முடித்தல் அறிவிப்பு மூலமாக இதை ஒப்பந்தத்தை நமக்கு வழங்க வேண்டும். இரண்டாவதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வாடகை விற்பனையாளரின் உரிமைகள் பார்த்தீங்கன்னா அந்த வாடகைக்கு வாங்கும் இடம் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. அதாவது வாடகை விற்பனையாளர் அது யாருன்னா அந்த உரிமையாளர், அது ஓனர் அப்படின்னு சொல்லக்கூடியங்க. அந்த அவங்களுக்கு ஒரு உரிமை உண்டு. அந்த வாடகைக்கு அம்மவரின் அவருடைய வளாகத்துக்குள் பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு அந்த பொருட்களை பறிமுதல் செய்கிறோம். அதே மாதிரி தக்க வைக்க வேண்டிய ஏற்கனவே செலுத்தப்பட்ட வாடகை கட்டணங்கள் மற்றும் அதனுடைய நிலுவைத் தொகையை நமக்கு வசூலிக்க மற்றும் பொருட்களை வழங்குவதற்காக ஒரு இழப்பீடு கோருதல் என்பது நமக்கு இதுல இருக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா அவனுடைய உரிமையாளர்களுடைய மேற்கண்ட உரிமைகள் பின்வருமாறு ஒரு கட்டுப்பாடுகளை நமக்கு உள்ளடக்கியவர்களாக இருக்கின்றது. முதலாவதாக ஒரு உரிமையாளர் சரக்கு கைப்பற்றப்பட்டால் அவனுடைய வாடிக்கைதாரனுடைய உரிமைகள் அந்த வாடகை கொள்முதல் ஒப்பந்தத்தின் மூலமாக கடன் வாங்கிய பொருட்களை ஒரு உரிமையாளர் பறிமுதல் செய்கிறார். அந்த வாடகைதாரர் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வாங்கிய தொகை ஏதேனும் இருந்தால் உரிமையாளரிடமிருந்து மீட்டெடுக்கலாம். 2 தொகைகள் அல்லது செலுத்தப்பட்ட தொகையின் ஒரு மொத்த விலையை விட இது கண்டிப்பாக குறைந்து இருக்கும். அந்த கைப்பற்றப்பட்ட தேதி வரையிலான வாடகை கொள்முதல் ஒரு விலையை பொறுத்த வரை பார்த்தீங்கன்னா அது கைப்பற்றப்பட்ட தேதியில இருந்து நமக்கு அந்த பொருட்களுடைய மதிப்பு எவ்வளவு. அதே போல் ஒரு உரிமையாளருடைய உரிமை திரும்ப பெறுவதற்கான கட்டுப்பாடுகள், அதே போல் அவங்களுடைய கொள்முதலுடைய ஒப்பந்தம், வாடகை கொள்முதலுடைய ஒப்பந்தம் சொல்லக்கூடியது மற்றும் அவனுடைய வாடகையினுடைய சட்டபூர்வ தொகையினுடைய கீழ் இதனுடைய அனுமதிக்கவும் அதனுடைய கொள்முதல் விலையை செலுத்தப்பட்டது. ஒரு உரிமையாளர் எந்தெந்த உரிமைகளை நாம் செலுத்த மாட்டார் என்பதை நாம் இந்த தகுதி வாய்ந்த ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக வாடகைதாரிடமிருந்து பொருட்களை மீட்டெடுக்க முடியும். இந்த இயல்பு நிலைக்கான ஒரு கணக்கு மற்றும் மறுபிறப்பு, அதாவது அக்கவுண்டிங் ஃபார் டிஃபால்ட் அண்ட் ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. அதனுடைய வாங்குபவர் தவணைகளிலிருந்து ஏதேனும் ஒன்றை செலுத்த தவறினால் அந்த வாடகை தொகை வழங்குவது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு விற்பனையாளர் பொருட்களை திரும்ப பெறலாம். ஏற்கனவே செலுத்திய தொகை
அதான் சொத்துக்கான ஒரு கட்டணத்தின் ஒரு பகுதியாக ஒரு விற்பனையாளருக்கு வாடகையாக நாம் கருதுகின்றோம். ஒரு கட்டணம் பொருட்களை திரும்ப பெறுவதை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, அந்த விற்பனையாளரும் அந்த சொத்து முழுவதையும் அல்லது அதன் ஒரு பகுதியையும் திரும்ப பெற முடியும். அதேபோல அதனுடைய முழுமையான மீளப்பெறுதல் மற்றும் பகுதி அளவுக்கு அனுப்பப்படும் மீண்டும் கைப்பற்றுதல் அப்படின்னு ஒரு 2 உள்ளீடுகள் நமக்கு வந்து இருக்கின்றது. அந்த 2 உள்ளீடுகளில் ஒரு முழுமையான மறுபரிசீலனை கம்ப்ளீட் ரீபோசிஷன் சொல்லக்கூடிய வாடகைக்கு வாங்குபவர் தவணை செலுத்தாத போது விற்பனையாளர் அதை திரும்ப பெறலாம். அந்த பொருட்களை வைத்திருத்தல் விற்பனையாளர் அனைத்தையும் உடைமையாக எடுத்துக்கொண்டால் பொருட்கள் இது ஒரு முழுமையான ஒரு மறுபரிசீலனை என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது அந்த புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா, புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லாம் அவங்களுடைய வாங்குபவரின் கணக்கு மற்றும் நேர்மாறாகவும் அதனுடைய பத்திரிகைகள் பதிவுகள் கடந்து விட்டன. அதாவது பின்வருமாறு என்னென்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. அனைத்து உள்ளீடுகளும் அதாவது கட்டணத்திற்கான நுழைவு தவிர அனைத்தும் வழக்கம் போல் அனுப்பப்படும். அதேபோல் இயல்பு நிதி தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் க்ளோசிங் தி அக்கவுண்ட் ஆஃப் தி பர்ச்சேசர் ஒரு வாங்குபவரின் கணக்கை மூடுவதற்கு அதுக்கு என்ன நம்ம வந்து ஒரு குறிப்பேட்டு பதிவை நாம் பார்க்கவிருக்கின்றோம். அந்த பொருட்கள் திரும்பப்பட்ட கணக்கு பற்று, அதேபோல் வாங்குபவரை பணியமர்த்த கணக்கு வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது குட்ஸ் ரிப்போஸ்டு அக்கௌண்ட் டேட்டா டு ஹையர் பர்ச்சேசர், அதாவது அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இருப்பு பரிமாற்றம். இதான் அவங்களுடைய ஒரு வாங்குபவரின் கணக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு க்ளோசிங் ஆஃப் தி அக்கௌண்ட் ஆஃப் தி பர்ச்சேசர்ஸ் இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் பகுதி மீளப்பெறுதல் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும், அதாவது பார்சியல் ரிப்போசிஷன் சொல்லுவாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இயல்பு நிலை எவ்வாறு ஏற்படுகின்றது அந்த விற்பனையாளர் அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் செய்து கொள்கிறார்கள். ஒரு பணி அமர்த்தவர் மற்றும் ஒரு முழுமையான பொருட்களை திரும்ப பெறுவதில்லை, ஆனால் அவர் ஒரு பகுதியை மட்டும் திரும்ப பெறுகிறார். அதாவது ஒரு பகுதி மீளப்பெறுதல் சொல்லக்கூடியது. அந்த பகுதி மீளப்பெறுதல் எனப்படும் ஒரு பொருட்களின் ஒரு வழக்கில் பார்த்தா அவனுடைய சொத்தின் மீது ஒரு பகுதி இன்னும் வாங்குவோரிடமே உள்ளது. அந்த பகுதி உடைமையின் கணக்கில் சிகிச்சையை பொறுத்தவரை வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட் மற்றும் தேய்மானம் உள்ளீடுகள் சொல்லுவாங்க, டெப்ரிசியேஷன் சொல்லக்கூடியது. அப்போ இருவருக்கும் நடக்கக்கூடிய அவனுடைய புத்தகங்களுடைய கணக்குகள் எல்லாமே நமக்கு வந்து வழக்கம் போல நமக்கு வந்து இயல்பு நிலையா அதனுடைய தேதி என்ன, அதனால அவனுடைய பணம் பெறுவதற்கான ஒரு இது வந்து நுழைவாக நமக்கு வந்து கருதப்படக்கூடாது. அந்த தவணை செலுத்தும் முறையில் பார்த்தீங்கன்னா தவணை செலுத்தும் முறை வந்து ஒத்திவைக்கப்பட்ட அல்லது தவணைகள் என்று நாம் வந்து அழைக்கின்றோம். அங்கு வாங்குவதற்கு ஒரு உரிமையும் பொருட்களின் உடைமையும் நமக்கு வந்து வழங்கப்படுகின்றது. ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து விடும் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாங்குபவர் பணம் செலுத்தும் வசதியாக நமக்கு வந்து உள்ளது. அதேபோல் தவணைகளில் வந்து செலுத்தும் முறை வந்து பின்வருமாறு நமக்கு வந்து ஒரு சில அம்சங்களை மட்டும் நமக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நேரடி விற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது. இரண்டாவதாக கையொப்பமிடும்போது உடைமையும் உரிமையும் வாங்குபவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அதேபோல் வாங்குபவர் அந்த தவணைகளில் வந்து பணம் செலுத்தலாம். யார் அந்த பொருளை நமக்கு வந்து பர்ச்சேஸ் அதாவது வாங்குவாங்களோ அவங்க வந்து அந்த தவணை முறையில் என்றையில் இந்த முறை அடிப்படையில் அவங்க வந்து பணத்தை செலுத்திக்கிட்டே வருவாங்க. அந்த பணம் செலுத்துவதனால அதை தவறிட்டாங்க அப்படின்னா தவறும் பட்சத்தில் அந்த விற்பனையாளர் பொருட்களை திரும்ப பெற முடியாது. அதேபோல் அந்த கடனை திருப்பி செலுத்தாத வரை செலுத்தப்பட்ட தொகை பறிமுதல் செய்யப்படாது மற்றும் விற்பனையாளர் வழக்கு இதை ஒரு வழக்காக நமக்கு தொடரலாம். அதாவது அவனை செலுத்த வேண்டிய தொகையை வாங்குபவர் மேலே உள்ள தவணை செலுத்தும் முறை என்பதை பற்றி நாம் காண்போம். அதாவது அவனுடைய வாடகை கொள்முதல் அமைப்புடனுடைய சில ஒற்றுமைகள் உள்ளன. என்னென்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில புள்ளிகள் உள்ளன. அதனால என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்டு இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. அதில் இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்
வாடகை கொள்முதல் முறை சொல்லக்கூடியது. அதில் இட் இஸ் ஆன் அக்ரிமெண்ட் ஆஃப் ஹையரிங். அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நமக்கு வந்து ஒப்பந்த அடிப்படையில் நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல். அதாவது இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆஃப் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆன் அக்ரிமெண்ட் ஆஃப் சேல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இரண்டாவதாக ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் தி பையர்ஸ் இட்ஸ் ஒன்லி தி பொசஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆன் சைனிங் தி கான்ட்ராக்ட். ஒப்பந்த அடிப்படையில் நமக்கு வந்து இதை குறிப்பிடப்படுகிறது. அதே போல நம்மளோட தி பையர் கெட்ஸ் பொசன் ஆன் த சைனிங் ஆஃப் தி கான்ட்ராக்ட்ஸ். மூன்றாவதாக உள்ள இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் டிஃபால்ட் தி குட்ஸ் கேன் த ரிப்போஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து cannot be reposed in case of default. அதில் எதுவும் நமக்கு வந்து இதில் எதுவும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து மறுப்புகள் நமக்கு வந்து எதுவும் சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய தி பையர் cannot be sell, அதாவது ட்ரஸ்டாகி அழிந்து போகிறதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, டேமேஜ், பிளஜ் தி குட்ஸ், இது மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் நமக்கு வந்து வரக்கூடியதாக இருக்கணும். அந்த பையர் கூடிய செல்லிங் விற்பனை பண்ணக்கூடியது, அதாவது ட்ரஸ்டாய் பண்ணக்கூடியது, அழிஞ்சு போகிறது, டேமேஜ் பண்ணக்கூடியது, இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணக்கூடியது, ஆர் பிளஜ் தி குட்ஸ், இது மாதிரி இருந்தால் அவங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம் நம்ம வந்து வரக்கூடிய சிஸ்டமாக நம்ம வந்து கருத வேண்டும். இந்த தவணை செலுத்துவதற்கான கணக்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது அக்கௌண்டிங் ஃபார் இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் சிஸ்டம், இது எவ்வாறு நாம் கடைபிடிக்க வேண்டும். ஒரு பொருட்களினுடைய உரிமை உடனடியாக வாங்குவதற்கு செல்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட் இதில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், இரண்டு பேருமே நமக்கு வந்து கையெழுத்திடுதல் வேண்டும். அதன் கீழ் பார்த்தீங்கன்னா அவனுடைய கொள்முதல் கணக்கு, அதனுடைய தவணை செலுத்தும் முறை, இந்த உண்மையை கண்டிப்பாக நாம் அனைவரும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது பார்த்தீங்கன்னா வாங்குபவர் அவருக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையும் விற்பனையாளருக்கு வரவு வைக்கிறார். அதாவது அவனுடைய உள்ளடக்க மொத்த வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் ரொக்க விலை மற்றும் வட்டி சஸ்பென்ஷனுடன் உங்களுடைய சொத்துக்களை நமக்கு வந்து பற்று வைக்க வேண்டும். அந்த முழு வட்டிக்கும் அவனுடைய சொத்துக்கள் இருக்கும் நமக்கு வந்து உடையுள்ள இடைப்பட்ட ஒரு வித்தியாசம், சின்ன சின்ன வித்தியாசங்கள் மட்டும் நமக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி அவனுடைய வாங்குபவரின் புத்தகங்கள், புக்ஸ் ஆஃப் பையர், அவங்களுக்கு என்னென்ன புக்ஸ் ஆஃப் பையர்ஸ் நமக்கு வந்து ப்ராசஸ் நமக்கு வந்து பண்ணுறாங்க. அதனோட பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டிய தொகை மற்றும் பண விலை, வட்டி சஸ்பென்ஸ் கணக்கு, அவங்களுடைய வரவு வந்து நமக்கு வந்து வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாற்றுவதன் மூலம் ஒவ்வொரு தவணையின் போது ஒரு உண்மையான வட்டி தொகையோடு வட்டி கணக்கும், அதேபோல் விற்பனையாளர் வாங்குவோடு அதை வந்து பற்று வைக்கிறார். அதாவது ரொக்க விலை மற்றும் வட்டி சஸ்பென்ஸ் கணக்குடன் முழு தொகை மற்றும் கடன் விற்பனை, இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து தான் பண்ணாங்க அவனுடைய அந்த புக்ஸ் ஆஃப் தி பையர்ஸ், அதில் நமக்கு வந்து கணக்கு எழுதுறாங்க. அதே மாதிரி மொத்த வட்டி, அவர் வட்டி கணக்கிற்கு உண்மையான வட்டியை அதை மாற்றுகிறாரா இல்லையா. அதே போல் அந்த வட்டி சஸ்பென்ஸ் கணக்கில் பற்று வைப்பதன் மூலம் ஒவ்வொரு தவணையும் அவனுடைய நேரமும் அதனுடைய வட்டி கணக்கில் நமக்கு வந்து கணக்கிடப்படுகிறது. அந்த வாங்குவோரின் புத்தகங்களை பார்த்தீங்கன்னா அதாவது புக்ஸ் ஆஃப் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பேடு, அதனுடைய ஜேர்னல் என்ட்ரி நமக்கு வந்து ஒரு சில என்ட்ரி மட்டும் நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து பார்க்கவும். அதாவது வாங்குபவர் தனது புத்தகங்களில் பின்வருமாறு அதனுடைய குறிப்பேட்டு பகுதியில் எழுதப்பட வேண்டும். அதாவது சொத்து வாங்கப்படும் போது அப்போ அதுக்கு என்ன குறிப்பேட்டு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய சொத்து கணக்கு பற்று, அதாவது பண விலையுடன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் வட்டி சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் பற்று அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பண விலைக்கு இடையே உள்ள வேறுபாடு. அதே போல் விற்பனையாளருக்கு இது வந்து நமக்கு வந்து வரவு வைக்க வேண்டும், அதாவது தவணை டியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து அவனுடைய ரொக்கம் முன்பணத்திற்கு அப்படியே வந்து ஜேர்னல் என்ட்ரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நமக்கு வந்து எப்படி நம்ம குறிப்பேட்டு பகுதியில் எழுத வேண்டும். விற்பனையாளர் கணக்கு நமக்கு வந்து பற்று, வங்கி கணக்கு வரவு அப்படின்னு எழுதணும். அதே போல் வங்கியினுடைய பொது செலுத்த வேண்டிய வங்கியின் போது நம்ம செலுத்த வேண்டிய வட்டிக்கு எந்த மாதிரி நம்ம வந்து அவனுடைய ஜேர்னல் என்ட்ரி எழுத போகிறோம். வட்டி கணக்கு பற்று, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் கணக்கு வரவு அப்படின்னு நம்ம வந்து எழுதுறோம். அதே போல் தவணை செலுத்துவதற்கு டியூ செலுத்துறாங்க அப்படின்னா அவனுடைய எப்படி நமக்கு வந்து கணக்கு நமக்கு வந்து எழுதுறாங்க என்பதை பற்றி நாம் இந்த வாங்குபவரின் புத்தகங்கள், அதாவது புக்ஸ் ஆஃப் தி பையர்ஸ், அதை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சிருக்கிறோம். அதாவது
ஒரு சிறிய பொருட்களுக்கான அடிப்படை பதிவு எவ்வாறு வாடகைக்கு விற்கப்படும், அதனுடைய மதிப்பு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு டெக்னாலஜி அதனுடைய தொழில்நுட்பத்துல பார்த்தீங்கன்னா, அதனுடைய முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அதனுடைய மேம்பாடு கண்டிப்பா நமக்கு வந்து இருக்கும். அதேபோல அவங்களுடைய இத பற்றி நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருப்போம். இந்தியாவிலயும் அதே மாரி நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ், அதாவது வெளிநாட்டிலும் பார்த்தீங்கன்னா, உள்ள மக்களுடைய வாழ்க்கை தரத்தில் அவனுடைய தேவைகள் பார்த்தீங்கன்னா, குளிர்சாதன பெட்டி, டிவி, ஆட்டோமொபைல்கள் போன்ற நுகர்வோர் உபயோகப் பொருட்களுக்கான உடைய விலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹை லெவல்ல நமக்கு வந்து இருக்கும். அதாவது பன்மடங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுடைய இது பூராமே அவனோட பல ஆண்டுகளாக அதனுடைய தேவையை நமக்கு வந்து சமாளிக்கிறதுக்காக அனுப்புனாங்க. அவனுடைய வியாபாரிகள் களம் இறங்கி உள்ளனர். அதேபோல் வருங்கால நுகர்வோரை எப்படி நமக்கு வந்து அவங்களுடைய வாங்குவதற்கு எவ்வாறு ஈர்க்கப்பட வேண்டும்? அப்ப புதுமையான டெக்னாலஜி எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ண போறாங்க? புதுமையான திட்டங்கள எப்படி நம்ம வந்து கொண்டு வர போறாங்க? கண்டிப்பா அது இருந்தா தான் அதனுடைய அத்தகைய திட்டங்கள பார்த்தீங்கன்னா, ஒன்று வாடகை கொள்முதல் அடிப்படையில ஒரு விற்பனையாக நம்ம கருதப்பட வேண்டும். அதேபோல் நுகர்வோர்கள், அதாவது கன்சியூமர்ஸ், ஒரு குறைந்த வளத்துடன் அவங்களுடைய இயற்கையாகவே இந்த திட்டத்தின் கீழ வந்து வாங்குவதில் வந்து ஆர்வம் காட்டுகின்றனர். ஒரு நியாயமான வட்டி விகிதத்தில் ஒரு ஒத்திவைக்கப்பட்ட ஒரு கட்டணத்தினுடைய நன்மைகளாக நமக்கு வந்து இது இருக்கின்றது. இந்த பொருட்களுடைய பெரிய அளவுல பார்த்தீங்கன்னா, ஒரு பரிவர்த்தனைகள் டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடியது. தினமும் இது வந்து நடத்தப்படுகின்றது. இந்த பரிவர்த்தனைகள்ல சில்லறை விற்பனையாளருக்கு, அதாவது டீலர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதனுடைய இவங்களுக்கு இடையிலே நடைபெறக்கூடிய அவங்களுடைய என்னென்ன டிரான்சாக்ஷன் நடைபெறுகின்றது, அதாவது பரிவர்த்தனைகள். அதனால நுகர்வோர் 2 வணிக அலுவலகங்களே அதனோட அந்த யூனிட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கணக்கியல் வாங்குவோருக்கு அதே மாரி விற்பனையாளருக்கு மட்டுமே இது ஒரு முக்கியமாக நமக்கு வந்து கருத வேண்டும். அந்த சிறிய பொருட்களுக்கான ஒரு அடிப்படை பகுதி பதிவு மற்றும் வாடகைக்கு விற்கப்படும் மதிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது இந்த பரிவர்த்தனையில பார்த்தீங்கன்னா, சில்லறை விற்பனையாளருக்கு ஒரு டீலர் வந்து என்ன பண்ணுவாங்க, இரு இருவருக்கும் நுழைக்கப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன்ஸ், அந்த பரிவர்த்தனைகள் வந்து நடக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மற்றும் வாங்குபவர் அண்ட் விற்பவர் இவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க, அதே மாரி அவங்களுடைய சிறிய ஒரு மதிப்பிலான ஒரு விற்கப்படும்போது, வாடகை கொள்முதல் அடிப்படையில் இதை கணக்கை நமக்கு வந்து பராமரிக்கிறார். அதேபோல் தொடர்புடைய விதிமுறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது ரெலவன்ட் டெர்ம்ஸ். அந்த டெர்ம்ஸ் எப்படி நமக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து ரெலவன்ட்டா நமக்கு வந்து கொண்டு போறாங்க. அந்த வாடகைக்கு வாங்கும்போது, விற்க போகும்போது ஒரு சிறிய மதிப்புள்ள பொருட்களுடைய கணக்கியல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு முறைகளை நம்ம வந்து படிக்கிறோம் நம்ம வந்து. அதேபோல் சில விதிமுறைகளை கண்டிப்பாக வரையறுக்க வேண்டும். அத்தகைய அவங்களுடைய பரிவர்த்தனைகள் மூலமாகத்தான் ஏன்னா லாபம் அல்லது நஷ்டத்தை நம்ம வந்து கண்டறிய முடியும். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அத வந்து கண்டிப்பா எதன் மூலமா நமக்கு வந்து பண்ணணும்? இதோட ஒரு ரெலவன்ட் டெர்ம்ஸ், கண்டிஷன் சொல்லுவாங்க. அது இருந்தா தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அதனுடைய விதிமுறைகள் நம்ம வந்து தொடர்புபடுத்த முடியும். 1வது பார்த்தீங்கன்னா, அவனுடைய வாடகைக்கு எப்போ விற்கப்படும் பொருட்களின் விலை. அதாவது காஸ்ட் பிரைஸ் ஆஃப் குட்ஸ் சோல்ட் ஆன் தி ஹையர் பர்ச்சேஸ். 2வதாக காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஹையர் பர்ச்சேஸ் டெப்டார்ஸ்ல பார்த்தீங்கன்னா, வாங்கும் கடனாளிகளுடைய நிலை எப்படி இருக்கின்றது. அதேபோல் ஹையர் பர்ச்சேஸ் புக்கு எப்படி நமக்கு வந்து வாடகை கொள்முதல் உங்களுடைய புக்கு எப்படி நமக்கு வந்து ப்ராசஸ் பண்றாங்க. அதனுடைய ரெலவன்ட் டெர்ம்ஸ், கண்டிஷன்ஸ். அதேபோல் இறுதியாக பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஸ்டாக் அட் ஷாப், அதாவது கடையினுடைய இருப்பு நமக்கு வந்து எவ்வளவு இருக்கின்றது. அடுத்தபடியாக நமக்கு வந்து 12.8 அந்த இதில பார்த்தீங்கன்னா, அவனுடைய லாபத்தை உறுதி செய்தல், ப்ராஃபிட். எல்லாத்துலயுமே நமக்கு வந்து அவனுடைய நிறுவனங்கள் இருந்தாலே, ஒரு சிறிய நிறுவனமா இருந்தாலும் சரி, பெரிய நிறுவனமா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக லாபத்தை நமக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து உறுதி செய்ய வேண்டும். அந்த வாடகைக்கு விற்கப்படும் சிறிய மதிப்புள்ள பொருட்களினுடைய லாபம் அல்லது நஷ்டத்தினை கண்டறிவதற்காகத்தான் ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹையர் பர்ச்சேஸ் ட்ரேடிங் அக்கவுண்ட் கண்டிப்பாக அனைவரும் தயார் செய்ய வேண்டும். அப்பதான் எவ்வளவு ப்ராஃபிட், அதாவது லாபம் இருக்கு, நஷ்டத்தை எவ்வாறு நமக்கு வந்து கண்டறிய முடியும், அதனுடைய தயாரிக்கப்பட்ட அவனுடைய சரக்கு கணக்குகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த லாபத்தை உறுதி செய்வதன் மூலம் நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும்.
விற்பனை விலை பட்டியலில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்களுடைய சரக்கு, அதாவது வாடகை கொள்முதல் தயாரிப்பதற்கு உடைய வர்த்தக கணக்கு, வாடகை கொள்முதல், ரொக்கம் ஆகியவற்றை எல்லாத்தையும் இதை வந்து விற்கப்படும் பொருட்களுடைய அளவு, எங்களுக்கு தேவை பெறப்பட்டது, அதாவது பொருட்களுடைய திரும்ப பெறப்பட்டது எவ்வளவு இருக்கு, அப்ப கொள்முதலுடைய கடனாளிகளை வாடகைக்கு எவ்வளவாறு அமர்த்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த 12.9 இதில் பார்த்தீங்கன்னா பங்கு மற்றும் கடனாளிகள் அமைப்பு, அதாவது ஸ்டாக் அண்ட் டெட்டார் சிஸ்டம் சொல்லுவாங்க. இருப்பு மற்றும் கடனுடைய அமைப்பு எப்படி முறை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு சிறிய மதிப்புள்ள ஒரு பொருட்களுடைய மீதான கணக்கியல் காலத்திற்கான லாபம் அல்லது இழப்பு, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் வாடகை கொள்முதல் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படையை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்டாக், அதாவது நம்முடைய பங்கு எனப்படும் மற்றொரு முறை மூலமாக நாம் அதை அறிந்திருக்க முடியும். மற்றும் கடனாளியுடைய அமைப்பு, அந்த அமைப்பு வழக்கில் பார்த்தீங்கன்னா பின்பற்றப்படும் என்னென்ன முறைகள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கிளை கணக்குகள், பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த அமைப்பில் பார்த்தோன்னா 4 கட்டுப்பாட்டு ஒரு கணக்குகளை நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பயன்படுத்துகின்றோம். ஒன்றாவதாக வாடகைக்கு வாங்கும் பங்கு கணக்கு, இரண்டாவதாக வாடகைக்கு வாங்கும் கடனாளிகள் கணக்கு, மூன்றாவதாக வாடகை கொள்முதல் கணக்கில் விற்கப்படும் பொருட்கள், அதேபோல் இறுதியாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருட்கள் திரும்பப்பட்ட கணக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதனுடைய விற்கிறோம், அப்புறம் அதுக்கடுத்து பொருட்களை வந்து திரும்ப பண்ணுறோம். அது வந்து 4ஆவதாக வந்து அதனுடைய முறைகள் நமக்கு வந்து கணக்கிட பண்ணணும். மற்றும் லாபம் அல்லது வேலை செய்வதற்கு வாடகை கொள்முதல் சரி செய்தல், அதாவது அவனுடைய கணக்கை வந்து கண்டிப்பாக சரி செய்ய வேண்டும், தயார் செய்ய வேண்டும். அதாவது ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ண வேண்டும். அடுத்து நம்ம வந்து யூனிட்ல பார்த்தீங்கன்னா யூனிட் 13, அதாவது 13வது அலகில் கிளை கணக்குகள் நம்ம சொல்லுவாங்க, அதாவது பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த நிதி கணக்கியல் ஃபினான்சியல் அக்கௌண்டிங்கில் பிளாக் 4ல் யூனிட் 13 அலகு எண் 13வது அந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், அதாவது கிளை கணக்குகள் நம்ம சொல்லக்கூடியது. அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர், அதாவது அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு குறிக்கோள்கள், அதே போல் அதனுடைய அறிமுகம், அந்த கணக்கினுடைய தேவைகள் எவ்வாறு இருக்கின்றது, அந்த கிளை கணக்கினுடைய அவசியத்தை கண்டிப்பாக நாம் வந்து இங்கே விவரிக்கப்பட வேண்டும். அனைவரும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் அந்த கணக்கியல் முறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஒரு கிளைகளை நாம் வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதாவது சார்பு உடையவர்களுக்கான ஒரு கிளை கணக்குகளை பராமரிக்கும் 3 அமைப்புகளை இதை வந்து விவரிக்கின்றது. செலவு விலை மற்றும் கடனாளிகள் அமைப்பினுடைய கீழ் இந்த கணக்கை நமக்கு வந்து தயாரிக்க வேண்டும். இரண்டாவது விலைப்பட்டியல் விலையும் சொல்லுவாங்க. அது இறுதி கணக்கு முறைன்னு பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கினுடைய கணக்கை தயார் செய்தல் மற்றும் அதனுடைய பங்கு மற்றும் கடனாளிகள் அமைப்பினுடைய கீழ் ஒரு தேவையான கணக்குகளை நமக்கு வந்து தயார் செய்ய வேண்டும். ஒரு வணிகம் பல பிரிவுகளாக பிரிக்கப்படலாம். அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு வந்து பிரான்ச்சஸ், அதனுடைய கிளைகளாகவும் இருக்கலாம், பிரிவுகளாகவும் நமக்கு வந்து இருக்கப்படலாம். அதே அதனுடைய பிரிவுகள் வந்து ஒரே கோரின் கீழ் அதனுடைய அமைந்திருந்தால் இது துறைகளாக நமக்கு வந்து கணக்கிட வேண்டும். மறுபுறம் பிரிவுகள், அதாவது பிரான்ச்சஸ் அவை ஒரே நகரம், ஒரே நாடு அல்லது உலகின் வெவ்வேறு இடங்களில் வந்து இது வந்து அமைந்துள்ளன. இந்த கிளைகள் எனப்படுபவை அமைந்திருக்கின்றது. உதாரணமாக நம்முடைய குடிசை, எபோரியம் போன்ற பல்வேறு பிரிவுகள் உள்ளன. ஆடைகள், தளவாடங்கள், பரிசு பொருட்கள், நகைகள் போன்றவற்றை ஒரே கட்டிடத்தில் அமைந்துள்ளன. இது எல்லாமே ஒரே கட்டிடத்தில் நம்ம வந்து துறையை நமக்கு வந்து அமைத்திருக்காங்க. அதுக்கு பேர் தான் அவனுடைய துறைகள் என்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அதாவது அவனுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடியது. இந்த அறிமுகத்தில் ஒவ்வொரு கிளையும் ஒரு தனி லாப மையமாக நமக்கு வந்து கருதப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு கிளைக்கும் தனித்தனியாக லாபம் அல்லது நஷ்டம் கணக்கிடப்பட வேண்டும். இது கண்டிப்பாக இதை அனைவரும் நம்ம வந்து இந்த கணக்குகளை நம்ம வந்து சரி செய்ய வேண்டும், அதை கண்காணிக்க வேண்டும். மேலும் ஒரு நிறுவனம் வெவ்வேறு செயல்பாடுகளும் ஒரு
கடுமையான கட்டுப்பாட்டை நமக்கு வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். அப்பதான் அவன் வந்து சரியான முறையில அவன் வந்து கொண்டு போக முடியும். இல்லன்னா நெறைய அதுல பிரச்சனைகள் ஏற்படறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அந்த பிரச்சனைகளை எவ்வாறு நமக்கு வந்து சீரான செயல்பாட்டை நாம் வந்து உறுதி செய்ய வேண்டும். அதாவது அவனுடைய கணக்காளர்கள், அவனுடைய டிரான்சாக்ஷன், அவனுடைய பரிவர்த்தனைகளை பதிவு செய்வதற்கான சில சிறப்பு கணக்கியல் முறைகளை இது வந்து கணக்கியலுடைய முறைகளை நமக்கு வந்து உருவாக்குகின்றது. இதுல 3 வகையாக நமக்கு வந்து பிரிக்கப்படுகின்றார்கள். 1 சார்பு கிளைகள், சுயாதீன கிளைகள் மற்றும் அவருடைய வெளிநாட்டு கிளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ், இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ், அதே மாதிரி ஃபாரின் பிரான்ச்சஸ். இந்த கிளைகள் எல்லாமே நமக்கு வந்து வெவ்வேறு முறையில் நம்ம வந்து பயன்படுத்துகின்றார்கள். இந்த கிளை கணக்குகளுக்கான ஒரு தேவை, அவங்களுடைய நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்னென்ன நமக்கு வந்து தேவைகளோட இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளையும் ஒரு தனித்தனியான ஒரு லாப மையமாக இதை கருதுகின்றார்கள். அதேபோல் லாபம் அல்லது நஷ்டம் என்று பல்வேறு பரிவர்த்தனைகள் இதை வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். இது எல்லாமே நமக்கு வந்து லாபமா தான் இருக்கும். அதை மட்டும் தான் நம்ம வந்து பதிவு செய்யணும் அப்படிலாம் கிடையாது. லாபமா இருக்கலாம், நஷ்டமா இருக்கலாம். எல்லா டிரான்சாக்ஷன் அவனுடைய பரிவர்த்தனை எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பா நமக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அப்பதான் அவனுடைய இறுதியா பார்க்கும்போது அந்த நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த முடிவுகள்ல அதனுடைய வேலை செய்யக்கூடிய இணைக்கக்கூடிய கணக்கு, இந்த ஆண்டு கூடிய கிளைகள், இது அனைத்து நடவடிக்கைகளும் இது வந்து சார்ந்து இருக்கின்றது. அதேபோல் பல்வேறு தகவல்கள் தேவைப்படும் தலைமை அலுவலகத்தினுடைய திசை மற்றும் கட்டுப்பாடு, ஒவ்வொரு கிளையினுடைய செயல்பாடுகள் மற்றும் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சாத்தியமாக நமக்கு வந்து அமைகின்றது. அதேபோல் அவனுடைய கிளைகளினுடைய சரியான கணக்கு புத்தகங்களை நமக்கு வந்து வைத்திருந்தால் மட்டுமே ஒரு முக்கிய காரணங்களுக்காக கணக்கியலை நாம் வைத்திருப்பது பின்வருமாறு ஒரு சுருக்கமாக நம்ம வந்து பார்ப்போம். சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நமக்கு வந்து இந்த கிளை கணக்கியலுக்கான தேவைகள், அவங்களுடைய நீட், அந்த கிளை கணக்கியலுக்கான தேவையில்லை. முதலாவதாக கணக்கியல் காலத்திற்கு ஒவ்வொரு கிளையினுடைய லாபம் அல்லது நஷ்டத்தை நாம் வந்து கண்டறிய வேண்டும். இரண்டாவது, அந்த கணக்கீட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு கிளையினுடைய நிதியாண்டு நிலையை நாம் கண்டறிய வேண்டும். அதனுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடியது, இந்த நிதியாண்டு நிலை எவ்வாறு, ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் சொல்லக்கூடியது, இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, சரியாக நம்ம வந்து சரியான முறையில் நம்ம வந்து பார்க்கப்பட வேண்டும். இந்த கிளை பரிவர்த்தனைகளில் மற்றும் அவற்றினுடைய சொத்துக்களினுடைய நிகர விலையை கண்டிப்பாக ஒருங்கிணைக்க வேண்டும். அப்பதான் அந்த ஒரு நிறுவனத்தினுடைய இறுதி கணக்கினுடைய லைபிலிட்டிஸ் இதை வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக நமக்கு வந்து பார்க்க முடியும். அப்புறம் ஒவ்வொரு கிளைக்கும் பார்த்தீங்கன்னா ரொக்கம் மற்றும் பங்கு தேவை நமக்கு வந்து மதிப்பிடப்படுகின்றது. இந்த ஒவ்வொரு கிளையினுடைய முன்னேற்றம் மற்றும் அதோடு தொடர்புடைய செயல்திறன், அவனுடைய மதிப்பீடுகளை இது கண்டிப்பாக நம்ம வந்து மதிப்பீடு செய்ய வேண்டும், வேல்யூ பண்ணணும். அவனுடைய வேல்யூவேஷன் சொல்லுவாங்க, அது கண்டிப்பாக மதிப்பீடு பண்ணால் தான் அவனுடைய கணக்கிலுக்கு நம்முடைய தேவையாக நமக்கு வந்து இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் அறிய முடியும். அதேபோல் இந்த லாபத்தினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேலாளர்களுக்கு அவனுடைய செலுத்துவதற்கான ஒரு கமிஷனை நமக்கு வந்து கணக்கிட கிளையினுடைய ஒவ்வொரு கிளையிலும் வணிகத்தை ஒரு விரிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளை இது மதிப்பிடப்படுகின்றது. மற்றும் அதே போல் தணிக்கை தேவைகளை கண்டிப்பாக இது பூர்த்தி செய்ய வேண்டும். ஆடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக இது வந்து கண்டிப்பாக இருத்தல் வேண்டும் என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த கணக்கியல் பார்வையில் பார்த்தோன்னா கிளைகளை எவ்வாறு நமக்கு வந்து பின்வருமாறு நமக்கு வந்து பிரிக்கின்றார்கள். அதனுடைய வகைகளை பாருங்க. ஃபர்ஸ்ட், முழு கணக்கியல் முறையை வைத்திருக்காத கிளைகள் என்னென்ன இருக்கின்றது. இரண்டாவது, அந்த கணக்கியல் முழு அமைப்பையும் வைத்திருக்கும் கிளைகள் எவ்வாறு இருக்கின்றார்கள். அதேபோல் வெளிநாட்டு கிளைகள், அதாவது ஃபாரின் பிரான்ச்சஸ் சொல்லுவாங்க, அவற்றினுடைய முக்கிய குணாதிசயங்கள் என்னென்ன இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த முழு கணக்கியல் முறையில் பார்த்தீங்கன்னா வைத்திருக்காத கிளைகள் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பராமரிக்கவில்லை என்று இருக்கின்றது. அந்த கணக்கியல் முழு அமைப்பும் சார்பு கிளைகள் என்றும் இதை நாம் அழைக்கின்றோம். அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன இருக்கின்றது, அதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன இருக்கின்றது. அதனுடைய முக்கிய கிளைகள்ல பார்த்தீங்கன்னா இந்த கிளை கணக்குகள் ஒன்றும் இல்லை, அவர்கள் தலைமை அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட பொருட்களை மட்டுமே விற்கின்றார்கள்.
யார்? பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். வேறு ஸ்டேட்டில் இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து பொருளை வாங்கி விற்கிறோம். அதைத்தான் அவருடைய ஒரு குறிப்பிட்ட பொருளை பொருட்களை மட்டுமே நமக்கு வந்து விற்கிறார்கள். அதாவது அவருடைய தலைமை அலுவலகம் என்ன அனுமதிக்கின்றதோ அந்த பொருளை மட்டும்தான் நமக்கு வந்து வியாபாரம் செய்யப்படும், வணிகம் செய்யப்பட வேண்டும். அவங்களுக்கு பிடித்த பொருள்களை அவங்களே வந்து விற்பனை செய்ய மாட்டார்கள். அதாவது தலைமை அலுவலகம், அதாவது ஹெட் ஆஃபீஸ், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நமக்கு வந்து அவங்களுடைய விற்பனை செய்யப்பட வேண்டும். அத்தகைய கிளைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தலைமை அலுவலகத்தால் அவங்களுடைய பொருட்கள் விலையில் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதே போல் விலை அல்லது விலைப்பட்டியலினுடைய விலை, அதாவது அவங்களுடைய காஸ்ட் ப்ரைஸ், இதன் அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதேபோல் அந்த கிளையினுடைய அனைத்து முக்கிய செலவுகளும் ஒரு ஹெட் ஆஃபீஸ் அதனுடைய தலைமை அலுவலகத்துக்கு நம்ம வந்து கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும். அந்த செலவுகளுக்கு எல்லாமே அந்த ஹெட் ஆஃபீஸ், அதாவது அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸுக்கு, கிளை கணக்குகளுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஃபார் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ், இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து அவனுடைய ஹெட் ஆஃபீஸ், அவனுடைய தலைமை அலுவலகம் என்பது அவனுடைய பிரான்ச் ஆஃபீஸுக்கு, அதாவது கிளைகளுடைய கணக்கிற்கு நமக்கு வந்து கண்டிப்பாக அனுப்பி வைப்பார்கள். அதேபோல் அந்த முக்கிய செலவுகளும் அந்த தலைமை அலுவலகத்தால் எல்லாமே நமக்கு வந்து செலுத்தப்படுகின்றது. கிளை மேலாளர், அதாவது அவருடைய கார்டேஜ், தபால் போன்ற சிறிய செலவுகளை மட்டுமே செய்ய அனுமதிக்கப்படுகின்றார். ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும்தான் அதனுடைய பிரான்ச் மேனேஜர் அவங்க வந்து நம்ம வந்து செய்ய முடியும். எல்லா விஷயங்களும் நம்ம வந்து அவங்கள யாருடையும் கேட்காம நமக்கு வந்து செய்ய முடியாது. இதுதான் ஒரு பெரிய ஒரு டிராபேக்காக நமக்கு வந்து இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கடனுக்கு பொருள் விற்க போகிறோம் அப்படின்னாலும் ஹெட் ஆஃபீஸ் அனுமதியோடு தான் நம்ம வந்து விற்க முடியும். அவங்க அனுமதி இல்லாமல் நீங்களாம் வந்து அவங்களுடைய நான் வந்து சேல்ஸ் பண்ணுறேன், நான் விற்பனை செய்கிறேன், நான் ஒரு விற்பனையாளராக இருக்கேன், அதனால் நான் வந்து விற்கலாம்னு நினைக்கக்கூடாது. அப்போ அவனுடைய பண விற்பனை மற்றும் அதனுடைய கடனாளியிடமிருந்து பெறப்பட்ட தொகை ஒன்றுக்கு அது வந்து கண்டிப்பாக அனுப்பப்பட வேண்டும். தினசரி தலைமை அலுவலகம் அல்லது சில உள்ளூர் தலைமை அலுவலகத்தின் வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகின்றது. முக்கியமான பாயிண்ட் இதான் அவனுடைய அந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அந்த மாதத்துக்கு எவ்வளோ இருக்குது, அந்த இயருக்கு எவ்வளோ இருக்குது, அது கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், அவனுடைய டெபாசிட் பண்ண வேண்டும். அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், அதாவது அவனுடைய தலைமை அலுவலக வங்கி கணக்கிற்கு அந்த கிளை வங்கியானது அவங்களுடைய தொகையை செலுத்தப்பட வேண்டும். அன்றாடம் நம்ம வந்து செலுத்தப்பட வேண்டும். அதான் அவனுடைய பண விற்பனை மற்றும் கடனாளிகளிடமிருந்து அவனுடைய பெறப்பட்ட தொகை ஒன்றுக்கு நமக்கு வந்து அனுப்பப்படுகிறது. அப்போ தினசரி தலைமை அலுவலகம் அல்லது சில உள்ளூர் தலைமை அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு கண்டிப்பாக நம்ம வந்து அனுப்புவாங்க. பணத்தை நமக்கு வந்து முழுவதுமாக செலுத்தப்பட வேண்டும். அதனுடைய கிளை மேலாளர் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவனுடைய பொருட்களை பணத்திற்கு ஒரு விற்பார் என்று நாம் வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. சில சந்தர்ப்பங்களில் வேணால் நமக்கு வந்து என்ன பண்ணலாம், அதனுடைய கடன் பொருட்களை இருக்க அவருக்கு அதிகாரம் இருக்கலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இந்த கிளை கணக்கை வைத்து பயன்படுத்துபவர்கள் கடனுக்கு எந்த பொருளையும் நமக்கு வந்து கொடுத்துட்டு கணக்கில் நம்ம வந்து எழுத மாட்டாங்க. அப்போ யாரோட அனுமதி எழுதணும்னா அவங்களுடைய தலைமை ஆஃபீஸ், அதாவது தலைமை அக்கௌண்ட் இருக்குல்ல, அவனோட ஹெட் ஆஃபீஸ், இப்போ அவங்கள்ட்ட வந்து பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எந்த கணக்காக நமக்கு வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அதான் அவனுடைய விற்பனையுடைய பதிவை கண்டிப்பாக பராமரித்தல் வேண்டும். அதேபோல் கடனாளிகளுடைய கணக்குகளை நாம் கண்டிப்பாக தயார் செய்ய வேண்டும். அந்த பதிவேட்டை பார்த்தோமா பராமரிக்க வேண்டும். வாரந்தோறும் அல்லது மாதந்தோறும் இதை நமக்கு வந்து வழங்கப்பட வேண்டும். வழங்கினாத்தான் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அதே போல் அவங்களுடைய பங்கு நிலை மற்றும் இயக்கம் பற்றி ஒரு முழுமையான ஒரு தகவல்களை நமக்கு வந்து இது வந்து வழங்குவனுடைய அறிக்கையாக நமக்கு வந்து அமைக்கின்றது. அதேபோல் தலைமை அலுவலகத்திற்கு அவருடைய பொருட்கள், அதாவது இது தலைமை அலுவலகத்தை எவ்வாறு ஒழுங்காக நமக்கு வந்து வைத்திருக்கின்றோம் என்பதை இது உறுதிபட கூறுகின்றது. அப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ந்திருப்பவர்களுக்கான ஒரு கணக்கு கிளைகள் சொல்லுவாங்க. எது நம்மளுடைய டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ் ஃபார் அக்கௌண்டிங் அப்படின்னா அக்கௌண்டிங் ஃபார் நம்மளுடைய டிபெண்டன்ட் பிரான்ச்சஸ். அப்போ இந்த கிளை கணக்குகள் வந்து யாரை வந்து நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க, அதைத்தான் நம்ம வந்து இந்த விவாதத்தில் நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
இந்த சார்ந்துள்ள கிளைகள் ஒரு புத்தகங்களுடைய முழுமையான தொகுப்பை நமக்கு வந்து வைத்திருக்க மாட்டோம். இது எல்லாருமே அனைவருக்கும் நமக்கு வந்து தெரிந்த ஒரு விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய பெரும்பாலான பரிவர்த்தனைகள், அதனுடைய டிரான்சாக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அதனுடைய தலைமை அலுவலக பதிவுல வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து பதிவு செய்யப்பட்ட கணக்காக நமக்கு வந்து இருக்கப்பட வேண்டும். ஒரு கிளைக்கான தலைமை அலுவலகத்தால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமைப்பு, ஒரு கிளையினுடைய அளவை நமக்கு வந்து பொறுத்தது. அதேபோல் தலைமை அலுவலகத்தால் செயல்படுத்தப்படும் ஒரு கட்டுப்பாட்டினுடைய அளவு, அதேபோல் பின்வருமாறு நமக்கு வந்து அவருடைய தலைமை அலுவலகம் வழக்கமாக ஒரு கிளை கணக்கிலே எவ்வாறு வைத்திருக்கின்றார்கள். இது பல்வேறு விதிமுறைகள் இருக்கின்றது. அந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா, அவருடைய புக்ஸ் அக்கவுண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கடனாளிகள் அமைப்பு. இந்த அமைப்பு பொதுவாக அந்தந்த கிளைகளுக்கு நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனா அளவில் வந்து ஒரு ரொம்ப சிறியதாக இருக்கும். இந்த அமைப்பின் கீழ் அவருடைய தலைமை அலுவலகம் என்ன ரொம்ப ரொம்ப எளிமையாக நமக்கு வந்து இருக்கும். அதேபோல் கடனாளிகளுடைய அமைப்பு, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கூறிய மாதிரி கடனாளிகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, தலைமை அலுவலகம் இது வந்து வெறுமனே நமக்கு வந்து திறக்கப்படுகின்றது. ஒவ்வொரு கிளை கணக்குகளும் அது தொடர்பான ஒரு அனைத்து பரிவர்த்தனைகளையும் கண்டிப்பாக நாம் பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த கிளைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கிளை கணக்கு லாபம் அல்லது நஷ்டத்தை நம்ம வந்து கண்டறிய வேண்டும். கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, அந்த பிரான்ச் அக்கவுண்டுடைய ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? லாஸ் எவ்வளவு இருக்கு? அதாவது லாபம் எவ்வளவு இருக்கு? நட்டம் எவ்வளவு இருக்கு? அது கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இந்த பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் மூலம் நமக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் அதனுடைய கிளையினுடைய பொருட்கள் விலை, இது எல்லாமே ஒரு விற்பனை முறையில், அதாவது ஒரு கிளைக்கு இன்வாய்ஸ் செய்யப்படலாம். மேலும் இதை விலைப்பட்டியல் விலையிலிருந்து நமக்கு வந்து இதை அழைக்கப்படுகின்றோம். அதன்படி அதனுடைய கிளை வந்து எவ்வாறு 2 முறைகள் உள்ள கணக்காக நமக்கு வந்து பிரிக்கப்படுகின்றார்கள். ஒன்று செலவு முறை, அதாவது காஸ்ட் பிரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவதாக விலைப்பட்டியல் முறை, அதாவது அவனுடைய இன்வாய்ஸ் பிரைஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் அவனுடைய முக்கியமாக நமக்கு வந்து அவனுடைய அந்த கிளை கணக்காலே தயாரிப்பதற்கு ஒரு 2 வழிமுறைகளை நாம் வந்து கணக்கில் வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். இது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு ஜேர்னல் என்ட்ரி மட்டும் நம்ம பார்ப்போம். இதுல காஸ்ட் பிரைஸ் மெத்தட் பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச். அதே போல அவனுடைய பிரான்ச் அக்கவுண்ட் பற்று, அதாவது நம்ம வந்து வாடகை அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுடைய பிரான்ச் துறை கிளைன்னு சொல்றோம்ல, அதாவது கிளை கணக்கல் பற்று. டூ குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கவுண்ட்ஸ். நரேஷன் எழுதும் போது பீயிங் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் இப்படி நம்ம வந்து கணக்கு எழுதணும். அதே ஒரு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபார் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸ் டு ஹெட் ஆஃபீஸ். ஒரு பொருளை அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு திரும்ப அனுப்புறாங்க அப்படின்னா அதற்குரிய குறிப்பேட்டு பதிவு எப்படி நம்ம வந்து எழுதணும், ஓகேங்களா? அதுக்கு உரிய அவனுடைய குறிப்பேட்டு எண்கள் எப்படி எழுத போறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிந்திருக்க வேண்டும். அதான் குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கவுண்ட் டேட்டா டு பிரான்ச் அக்கவுண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுவாங்க, நரேஷன் எழுதும்போது பீயிங் குட்ஸ் ரிட்டர்ன்டு பை தி பிரான்ச். அந்த பொருளை வந்து பிரான்ச் ஆனது அவங்களுடைய தலைமை அலுவலகத்துக்கு நமக்கு வந்து அனுப்பப்படுகின்றார்கள். மூன்றாவதாக ஃபார் அமௌண்ட் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ். ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த செலவினங்களுக்காக செய்வதற்கு சின்ன சின்ன செலவினங்கள், பெட்டி கேஷ், இது மாதிரி நம்மளுடைய செலவினங்கள் செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களே நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதோடைய யாரு, அந்த ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து அதோடைய கிளை அலுவலகத்துக்கு நமக்கு வந்து பணத்தை நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடணும் அப்படின்னா பிரான்ச் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன பண்ணுவாங்க, பீயிங் சென்ட் டு பிரான்ச் ஃபார் எக்ஸ்பென்சஸ். அதில் குறிப்பு எழுதணும். ஒவ்வொரு குறிப்பேட்டுக்கும் இந்த பற்று, அதுக்கு நிகரான வரவு கண்டிப்பாக எழுதப்பட வேண்டும். அதுக்கு கீழே பார்த்தா அந்த அடுத்த லைன்ல குறிப்பு அப்படின்னு எழுதுவாங்க. பீயிங் செக் சென்ட் டு பிரான்ச் ஃபார் த எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணணும், குறிப்பு எழுதணும். ஆங்கிலத்தில் நரேஷன் சொல்லுவாங்க. அதுவும் கண்டிப்பாக என்ன பண்ணணும். ஏன்னா அப்பதான் அவருடைய அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அதை பார்த்தோன்னே, அந்த பரிவர்த்தனை பார்த்தோன்னே இந்த செலவுக்காக நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம்,
இவரிடமிருந்து பணம் பெற்றிருக்கோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஃபார் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பிரான்ச், அப்போ அந்த பிரான்ச் ஆஃபீஸில் இருந்து எவ்வளவு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நமக்கு வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட், அதாவது வங்கி கணக்கு பற்று. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து உள்வருவனை பற்றுவை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி டூ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ், அப்போ எந்த பிரான்ச்சில் வந்து நமக்கு வந்து அதனுடைய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருப்பான், கிவர் யாரு, யாரு கொடுப்பவர். அப்போ என்ன பண்ணணும், அதான் நமக்கு வந்து கண்டிப்பாக எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், குறிப்பில் எழுதும்போது பீயிங் கேஷ் ஆர் செக் ரிசீவ்டு ஃப்ரம் பிரான்ச், நீ வங்கி கணக்கு பற்றும் போடலாம், இல்லை ரொக்க கணக்கு பற்றும் போடலாம். கேஷ் ஆர் செக், செக் அப்படின்னு கொடுத்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும், வாங்கியிருந்தா அந்த வார்த்தைகள் நம்ம வந்து பயன்படுத்தப்பட வேண்டும். அந்த விலைப்பட்டியல் விலைமுறை சொல்லுவாங்க. அந்த சரக்குல எவ்வாறு நமக்கு வந்து அந்த பொருட்களையும் அவர் கிளைகளுக்கு விலைப்பட்டியல் அவங்களுடைய செய்கிறாங்க, அதாவது அவருடைய ஒரு விலையை விட அதிக விலை இன்வாய்ஸ் விலை என்ற நாம் அழைக்கப்படுகிறோம். அதுபோல் முதன்மையாக நமக்கு வந்து இது எவ்வாறு கண்டறியப்படுகின்றது, அந்த கிளை கணக்குகளோடு அவங்களுடைய திறம்பட கட்டுப்படுத்தி அதனோட லாபத்தினுடைய விளிம்பை போய் நமக்கு வந்து அனுப்புனாங்க வைத்திருக்க வேண்டும். அப்பதான் ஒரு கிளை மேலாளர் அவருடைய ரகசியம் இது என்ன பண்ணலாம், யார்கிட்ட நம்ம வந்து சொல்லக்கூடாது. எவ்வளவு நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது, எவ்வளவு லாபத்தை நமக்கு வந்து அடைய முடியும் என்பதை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த சூழலை பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்கள் தொடர்பான ஒரு அனைத்து உள்ளீடுகளும் வந்து விலைப்பட்டியல் விலை, அதாவது இன்வாய்ஸ் பிரைஸ் மற்றும் தேவையான மாற்றங்களுடைய கிளை கணக்குகள் இது எவ்வாறு நம்ம வந்து தேர்வு செய்யப்படுகின்றன. அதான் வந்து ஐபி அப்படி சொல்லுவாங்க. அதனுடைய நீங்க பாருங்க ஐபி மற்றும் சிபி, அதாவது வந்து காஸ்ட் பிரைஸ், அவருடைய இன்வாய்ஸ் பிரைஸ் சொல்லுவாங்க. அதனுடைய உள்ள வேறுபாடுகள் இது எவ்வாறு நமக்கு வந்து கடந்து செல்கின்றது என்பதை இறுதி பதிவில் நமக்கு வந்து பதிவு செய்யப்பட வேண்டும். அதே போல் இந்த இறுதி கணக்கு அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சார்பு கிளையினுடைய லாபம் அல்லது நஷ்டத்தை எவ்வாறு நமக்கு வந்து தயாரிக்கப்பட வேண்டும், அது எவ்வாறு நாம் கணக்கிடப்பட வேண்டும் என்பதை நாம் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் இது மூலமாக நம்ம வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரண்டம் கிளை வர்த்தகம் மற்றும் அவனுடைய லாபம் மற்றும் இழப்பு கணக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து அதில் பதிவு செய்யப்பட வேண்டும். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அனுப்பப்பட்ட பொருட்களினுடைய விலை எவ்வாறு இருக்கின்றது, அதேபோல் அந்த அனுப்பப்பட்ட பொருளுக்கான அடிப்படை விலை, அதனுடைய விலைப்பட்டியல் அல்ல, அந்த விலையினுடைய எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்பதை நாம் கிளை கணக்கு நமக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும். அந்த பொருட்களுடைய விலையோடு சேர்த்து நம்ம வந்து அனுப்பணும். அப்பதான் அந்த விலைக்கான அவனுடைய பிரைஸை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அவங்க வந்து விற்பனை செய்ய முடியும். அப்போ அதனுடைய ப்ராஃபிட் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே லாபத்தோடு தான் நமக்கு வந்து முடிவடைகிற மாதிரி இருக்கும். ரொம்ப ரேராக தான் அவனுடைய லாஸ் என்பது நமக்கு வந்து வரக்கூடிய இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ் லெவல்லையும் ப்ராஃபிட் அதைத்தான் நமக்கு வந்து அதிகமாக நமக்கு வந்து நோக்கி கொண்டு போய்கின்றது. லாஸ் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் நம்ம வந்து இருக்கும். ஏன்னா அவனுடைய நடைமுறைகள் அது எவ்வாறு அந்த நிறுவனத்தை நம்ம வந்து கட்டுக்கோப்பாக நமக்கு வந்து கட்டுப்பாடோடு நமக்கு வந்து கொண்டு போகிறாங்க, அதே மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இதை எப்படி நமக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, இதை வந்து எந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம பயன்படுத்துகிறாங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு வந்து பார்ப்பாங்க. இந்த டெக்னாலஜி லெவலில் எப்படி நமக்கு வந்து கொண்டு போகிறாங்க அந்த பிஸ்னஸை, அதே மாதிரி அவனுடைய கிளை வர்த்தகம் மற்றும் அவருடைய லாபம் மற்றும் இழப்பு கணக்குகளுக்கு எவ்வாறு நம்முடைய தலைமை அலுவலகம் எவ்வாறு அதனுடைய கிளை கணக்குகளை நமக்கு வந்து பராமரிக்கப்படுகின்றார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். முக்கியமாக இதான் அதனுடைய பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் ஹெட் ஆஃபீஸ் அவங்களுடைய தேவைகள் என்னென்ன இருக்குது, அவங்களுடைய கணக்குகள் எவ்வாறு என்னென்ன கணக்குகள் பராமரிக்கப்படுகின்றார்கள், அதே போல் அவனுடைய அதாவது கிளை கணக்கு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா அன்றாடம் நமக்கு வரக்கூடிய அவனுடைய கேஷ் ரிசீவ்டு பணம் பெற்றதை அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணணும், பணத்தை வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட வேண்டும். அன்றாடம் கண்டிப்பாக செலுத்தப்பட வேண்டும். அதேபோல் அது ஒரு தனிப்பட்ட ஒரு கணக்கினுடைய தன்மையில் வந்து இது வந்து அமைகின்றது. இது ஒரு
பரஸ்பரத்தை நமக்கு வந்து மட்டுமே இதை வந்து என்ன பண்றாங்க காட்டுகின்றது. அதாவது தலைமை அலுவலகத்திற்கும் கிளை அலுவலகத்திற்கும் ஒரு இடையேயான பரிவர்த்தனைகள், அவனுடைய டிரான்சாக்ஷன் சொல்லக்கூடாது. அதாவது அவனுடைய ஹெட் ஆஃபீஸ் மற்றும் அவனுடைய பிரான்ச் ஆஃபீஸ். அப்போ இருவருக்கும் உள்ள நடைபெற்ற அவனுடைய இடைப்பட்ட அவனுடைய பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் எவ்வாறு இருக்கின்றது, அவனுடைய கிளையினுடைய இருப்பு கணக்கு, அதே மாதிரி அவனுடைய கிளையினுடைய நிகர சொத்துக்களை நம்ம வந்து கண்டிப்பாக குறிப்பிடப்படுகின்றது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதை பார்க்க வேண்டும். அதேபோல் ஒவ்வொரு கிளையினுடைய சார்புகள், அது அந்த கிளை சார்புன்னு சொல்லுவாங்க, அது எவ்வாறு நமக்கு வந்து லாபத்தை ஈட்டுகின்றது, இதையும் கண்டிப்பா நமக்கு வந்து தெரிந்திருக்க வேண்டும். அதேபோல் அந்த பங்கு மற்றும் கடனாளிகளுடைய அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கடனாளிகளுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, தலைமை அலுவலகம் ஒரு கிளையை நமக்கு வந்து திறப்பதுனா அதனுடைய புத்தக கணக்குகள், அதனுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்லுவாங்க. இது ஒரு பதிவு செய்வதற்கு ஒரு சில கட்டுப்பாடு கணக்குகளை நம்ம வந்து பராமரிக்கின்றது. அது என்னென்ன கணக்குகள் நம்ம வந்து பார்ப்போம். இது பல்வேறு கிளை பரிவர்த்தனைகளை இந்த கணக்குகள் பொதுவாக நமக்கு வந்து கட்டப்படுகின்றது. மேலே குறிப்பிட்டுள்ளபடி பார்த்தீங்கன்னா வாங்க பாருங்க, அதனுடைய ஒவ்வொரு கணக்குக்கும் அந்த கிளை கணக்கில் அனுப்பப்பட்ட பொருட்களுடைய விலை அதுலேயும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல் அந்த கிளை வர்த்தகம் மற்றும் அவருடைய லாபம் மற்றும் கிளை கணக்கில் பார்த்தீங்கன்னா தலைமை அலுவலகம், அதாவது ஹெட் ஆஃபீஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லா பிரான்ச் அக்கௌண்ட்ஸுக்கும் உள்ள கணக்குகள் எல்லாமே அந்த ஹெட் ஆஃபீஸ் அவங்க தான் எல்லாத்தையும் நமக்கு வந்து கணக்குகளை சரிபார்க்க வேண்டும், அதாவது நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டும், அதை நமக்கு வந்து தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே போல் அவருடைய வரவு செலவுகள் எல்லாத்தையும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் நமக்கு வந்து பார்ப்பாங்க. அதாவது ஹெட் ஆஃபீஸ் தலைமை அலுவலகம் எங்கே உள்ளதோ அவங்க தான் வந்து அவருடைய பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்க்குரிய கணக்கு எல்லாத்தையும் வரவு செலவு எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்க. அந்த பிரான்ச் ஆஃபீஸுக்கு ஒரு குறிப்பிட்ட செலவினங்களுக்காக அது எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து அனுப்புவாங்க. அதாவது சில்லறை ரொக்கம், பெட்டி கேஷ், சேலரிஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நமக்கு வந்து அனுப்புவாங்க. அதே போல் அவங்களுடைய டெட்டாஸ்க்கு கொடுக்க வேண்டிய அவங்களுடைய வர வேண்டியது என்னென்ன இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ், அவங்களுடைய பேலன்ஸ் கேரி டவுன் சொல்ல முடியாது, அதே மாதிரி ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இதெல்லாம், அதே மாதிரி கேஷ் சேல்ஸ் எவ்வளவு இருக்குது, அதாவது ரொக்க விற்பனை, அப்புறம் கடனாளிகள் வந்து பெற்றது எவ்வளவு இருக்குது, இது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அவங்களுடைய பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் கணக்கில் வச்சு அது எந்த பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் அப்படின்னு நம்ம வந்து ஹெட்டிங் போட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு வந்து பண்ணுவோம். அப்போ அதுல இருந்து அவங்களுடைய கணக்குகள் வந்து நம்ம வந்து தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிளை கணக்குகளையும் சரியாக நமக்கு வந்து அறிந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவனுடைய பல்வேறு கிளைகளாக நமக்கு வந்து அதனுடைய கிளை பரிவர்த்தனைகள், அதாவது டிரான்சாக்ஷன்ஸ், இந்த கணக்குகள் நம்ம வந்து பொதுவாக நாம தெரிந்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளை பங்கு கணக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்முடைய கிளைகளுடைய கடனாளிகள் கணக்குன்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த கிளை செலவு கணக்கு, எக்ஸ்பென்சஸ், அந்த பிரான்சஸ் வந்து எவ்வளவு நமக்கு வந்து செலவு பண்றாங்க, அதே போல் அவங்களுடைய செலவுகள் கணக்குகள் சரியாக கணக்கில் பராமரிக்கப்படுகின்றதா என்பதை அந்த தலைமை அலுவலகம், அந்த தலைமை ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஹெட் ஆஃபீஸ் அவங்க வந்து சரிபர நமக்கு வந்து பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதே போல் அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அவனுடைய கிளை கணக்குகள் உள்ள தயாரிக்கப்படக்கூடிய அன்றாடம் எவ்வளவு நமக்கு வந்து ரொக்கம் பெறுகின்றார்கள், அந்த ரொக்கத்தை உடனடியாக நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் டெபாசிட் செய்கிறார்களா இல்லையா என்பதை நாம் கண்டிப்பாக அறிந்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நிதி கணக்குகளையும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கடனாளிகளுடைய அமைப்பு, அதனுடைய தலைமை அலுவலகம் ஒரு கிளையை நமக்கு வந்து இருக்குன்னா அதனுடைய புத்தகங்களை சரிவர நமக்கு வந்து பராமரிக்கப்பட வேண்டும். அந்த கிளை கணக்குகள் வந்து அதனுடைய பணக்கணக்கு, அதனுடைய கேஷ் அக்கௌண்ட்ஸ், அந்த கிளை கணக்குக்கு அனுப்பப்பட்ட ஒரு பொருட்கள் மற்றும் ஒரு கிளை நிலையான சொத்து கணக்கு, அதே மாதிரி அவனுடைய அந்த கிளைக்கு என்னென்ன பொருட்கள் அனுப்பப்படுகின்றார்கள், அந்த பிரான்ச் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சில பொருட்கள் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணாமல் வச்சிருப்பாங்க, அதாவது விற்பனை பண்ணாமல் வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பொருளை என்ன பண்ணணும்னா திரும்ப மீண்டும் அந்த பொருளை அவங்களுக்கு நமக்கு வந்து அனுப்பப்பட வேண்டும்.
ஓகேங்களா? அதைத்தான் நம்ம வந்து பண்ணுவாங்க. அந்த தலைமை எழுத்தருக்கு அவனோட பரிவர்த்தனை, அவனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இது எல்லாமே அவனுடைய இறுதி கணக்குல அவங்க வந்து கண்டிப்பா நம்ம வந்து வச்சிருப்பாங்க. அப்ப அவனுடைய டிரான்சாக்ஷன் வந்து சரியான முறையில வந்து இருக்கப்பட வேண்டும். இதுல பார்த்தீங்கன்னா, அவனுடைய விலைப்பட்டியல் முறை ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம். ஒவ்வொரு இதுக்கும் வந்து அவனோட இன்வாய்ஸ் பிரைஸ் அண்ட் காஸ்ட் பிரைஸ்ன்னு சொல்லக்கூடியது. இது ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணுவாங்க, கிளை பங்குகளோடு நம்ம வந்து ஒரு லாபத்தினுடைய விளிம்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மேலாளரோட வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல அவனுடைய உள்ளீடுகள், என்னென்ன நம்ம வந்து செய்யணும், என்னென்ன என்ட்ரி பண்ணணும், அந்த டிரான்சாக்ஷன் எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்பதை கண்டிப்பாக நாம் வந்து அறிந்திருக்கப்பட வேண்டும். இது எல்லாமே நம்முடைய ஒவ்வொரு காஸ்ட் பிரைஸ் மெத்தடாகவும் இருக்கணும். அது இன்வாய்ஸ் பிரைஸ் மெத்தடா இருக்கணும். அந்த பிரான்ச் அக்கவுண்ட்ஸ்ல எப்படி நம்ம வந்து தயார் பண்றாங்க. இதனுடைய நம்ம ஜர்னல் என்ட்ரி இத பத்தி நான் வந்து முன்னரே நம்ம வந்து பார்த்திருப்போம். இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இது எல்லாத்தையும் நமக்கு வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும், எழுதப்பட வேண்டும். அதாவது குறிப்பேட்டு பகுதியில் எழுதப்பட வேண்டும். அந்த குறிப்பேட்டு பகுதியில் எழுதப்பட்டதை அது பேரேட்டு பக்கத்துல என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா நமக்கு வந்து எழுதுவாங்க அவங்களுடைய பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் கணக்கு. இது யார் தயார் பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஹெட் ஆபீஸ். அவங்களுக்கு தான் கண்டிப்பாக வந்து இதை தயார் செய்யப்படுவாங்க. இதுல அந்த இறுதி கணக்குகள் லாஸ்ட்டா நமக்கு வந்து இறுதியா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, உடைய இந்த கிளை கணக்கு என்பது ஒரு தனிப்பட்ட கணக்கினுடைய தன்மையாக இது வந்து அமைகின்றது. அதாவது பிரான்ச் ஆபீஸ் அண்ட் ஹெட் ஆபீஸ் இருவருக்கும் ஒரு பரஸ்பரத்தை நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து காட்டுகின்றது. அந்த ஒவ்வொரு பரஸ்பரத்தினுடைய கிளை கணக்குகள் இது ஒரு நிகர சொத்துக்களை நம்ம வந்து குறிப்பிடப்படுகின்றது. இதுல பொதுவா பார்த்தீங்கன்னா, அவனுடைய ஒவ்வொரு கிளை பரிவர்த்தனைகளும் இந்த கணக்குகள் பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா, பல்வேறு பிரிவுகளாக நமக்கு வந்து பிரிக்கின்றாங்க. அதில பார்த்தீங்கன்னா, கிளை பங்கு கணக்கு சொல்லுவாங்க. அதே மாரி கிளை கடனாளிகள் கணக்கு சொல்லுவாங்க. அதேபோல் கிளை செலவு கணக்கு எக்ஸ்பென்சஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி அவனுடைய கிளை பண கணக்கு அதோடைய கேஷ் அக்கவுண்ட் இதுல என்னென்ன இருக்கு டிரான்சாக்ஷன்ஸ். அதேபோல அவனுடைய அந்த கிளை கணக்கிற்கு அனுப்பப்பட்ட பொருட்கள் என்னென்ன பொருட்கள் அவங்க வந்து அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த கணக்குல வந்து அவனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் இதுல பரிவர்த்தனைகள் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த கிளையினுடைய நிலையான சொத்துக்கள் அந்த பிரான்ச் ஆபீஸ்ல பிக்சடு நமக்கு வந்து அவனுடைய கணக்கு என்னென்ன இருக்கு, அக்கவுண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. அதே மாதிரி அந்த கணக்கில் இறுதியாக எவ்வாறு அதை நாம் வந்து தயாரிக்கின்றார்கள், அதை எவ்வாறு சரி செய்கின்றார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த கிளை கணக்கு லாபமாகவும் மற்றும் அதனுடைய இழப்பு லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிளை கணக்குகளுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, அதே போல் எவ்வளவு லாஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு அமைப்புகளுடைய விற்பனை விலையில் அதாவது அந்த இன்வாய்ஸ் செய்யப்பட்டால் மட்டுமே இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அப்ப இந்த மேற்கண்ட பரிவர்த்தனைகள் எல்லாற்றையும் அனைத்து முறைகளையும் இந்த பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் இதுல வந்து நாம வந்து தெரிஞ்சிருப்போம். அதான் அவங்களுடைய பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் நம்ம வந்து அனைத்து பரிமாணங்களையும் அதனுடைய அதாவது டிரான்சாக்ஷன்ஸ் பரிவர்த்தனைகளை நாம் இதன் மூலமாக அனைத்து மாணவர்களும் இந்த யூனிட்ல இருந்து இந்த அலகுல இருந்து கண்டிப்பா நாங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு நான் நம்புறேன். இதேபோல் ஒவ்வொரு கணக்குகளையும் அதை சரிபார்க்க வேண்டும். அதனுடைய ஒரு சில கட்டுப்பாட்டு கணக்குகளை மட்டும் நம்ம வந்து இதை வந்து பராமரிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஹெட் ஆபீஸ் வந்து அனைத்து பரிவர்த்தனைகளும் அனைத்து கணக்குகளையும் இதை வந்து நம்ம வந்து சரிபார்ப்பாங்க. இதை அனைவரும் இந்த கணக்கை நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.